வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. கடந்த ஒரு மாதமாக நான் வீடியோவே போடலை. அதுக்கு ஒரு சூழ்நிலை தான் காரணம். அது ஏன், என்ன விவரம், அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சீரக சம்பாவில் அருமையான சுவையில் பொங்கல் தான் செய்ய போகிறோம். கூடவே அதுக்கு ஒரு சைடிஷ்ஷாக கொத்ஸுவும் செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதனோட அளவு 300 கிராம். இதை நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது 150 கிராம். இதை நல்லா அலசிட்டு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பை ஊற வைக்க வேண்டியதில்லை. அரிசியோட அளவை விட 5 மடங்கு தண்ணி அதிகமாக ஊற்றணும். அரிசி 1.5 கப்புங்கிறதுனால 5 மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 7.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பு இருக்கிறதால கூடவே ஒரு 1/2 கப் சேர்த்து ஊற்றிக்கலாம். மொத்தமாக 8 கப் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். சீரக சம்பாவில் செய்யக்கூடிய இந்த பொங்கல் கல்யாண வீடுகளில் ரொம்பவே பிரபலம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய். இப்போ குக்கரை மூடி நான் 6 விசில் விடுறேன். கொஞ்சம் உங்களுக்கு பருக்கையாக வேணும்னு நினச்சிங்கன்னா 5 விசில் போதும். அரிசி பருப்பு வேகட்டும். இந்த பொங்கலுக்கு தேவையான கொத்ஸுவை ரெடி பண்ணிக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை லேசாக சவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு. தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 150 கிராம் அளவுக்கு 5 கத்திரிக்காயை பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயை உள்ளே போட்டுடலாம். ஒரு நிமிஷம் இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி விடணும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். அரை கப் பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை வேக விட்டுருந்தோம். இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு. இதை ஒரு தரம் பிரட்டி விட்டுடலாம். நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை உள்ளே ஊற்றிக்கலாம். கூடவே குக்கர் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு கலந்து விட்டுறலாம். சாம்பார் தூள் சேர்த்து கலந்து விட்ட பிறகு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். இதோட நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். மல்லித்தலையும் போட்டு நெய்யையும் ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அருமையான சுவையில் பொங்கலுக்கு தேவையான கத்திரிக்காய் கொத்ஸு ரெடி ஆகிருச்சு. 6 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ இதை திறந்துடலாம். அரிசியும் பருப்பும் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம்.
பொங்கலுக்கு தாளிக்கும் போது முதல்ல மிளகு சேர்க்கணும். 2 டீஸ்பூன் மிளகு. அடுத்ததாக சீரகம் 1/2 டீஸ்பூன் சீரகம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், 50 கிராம் அளவுக்கு முந்திரி. நீங்கள் முந்திரி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரியை சேர்த்து பிரட்டி விட்ட பிறகு ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டு ஊற்றிடலாம். கட்டி பெருங்காயம் சேர்க்கிறதால பொங்கல் நல்ல வாசனையாக இருக்கும். இது இல்லைன்னா சாதாரண பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் இதை நல்லா பிரட்டி விடணும். இந்த முறையில் தாளித்து பொங்கலை சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயம் வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ இதை குக்கரில் ஊற்றிடலாம். தாளித்து கொட்டின பிறகு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். தாளிப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கல்யாண வீடுகளில் பரிமாறக்கூடிய இந்த சீரக சம்பா அரிசி பொங்கலையும் அதுக்கு பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் கொத்ஸவையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.